எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனது ஆன்மீக குருநாதர் திரு காந்தி ராமநாதர் ஐயா அவர்களையும் எங்களது ராஜநிலை ராஜசேகர் ஐயா திரு ராஜசேகர் அவர்களுக்கும் சின்னத்துறை ஐயா அவர்களுக்கும் சரவணன் கேஆர் சரவணன் ஐயா அவர்களுக்கும் ஐயா எங்கள் ஜோதிடத்துறையிலே முதல்ல நாங்களும் ஒரு ஜோதிடராக முதல் குருவாக எங்களுக்கு அமைந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா நாடி சரவணன் ஐயா அவர்களுக்கும் அதைவிட மேலாக அவர் பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் மிக பெரிய வணக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு பிள்ளை பெற்ற பெருமை அது மிகப்பெரிய பேர். நாம்ளும் பெற்றிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க என்றைக்கு நம்மளை இப்படி உட்கார வச்சு அழகு பார்க்குதோ அன்றைக்கி தான் நமக்கு ஒரு நிலை. அதே போல் அவருடைய மனைவி அற்புதமான இவருக்கு ஒரு சிறந்த ஜோடியாக விளங்கி இவருக்கு உண்டான எல்லா விதமான சேவைகளை செய்கிறத பார்த்தா அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பெற்ற குழந்தைகள் அவங்க பையனை பார்த்தேன் அப்படியே உரிச்சு வச்சு மாரியே இருக்கார். சின்ன நாடி சரவணையாங்கிற மாதிரி. அதுக்கு மிகப்பெரிய நன்றியாக மிக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைப்பு. அதே போல் எனக்கு முன்ன ஒரு ஆசை நம்ம குருநாதர் இவருடைய குருநாதர் இருந்தார். அப்புறம் ராஜசேகர் ஐயா இருந்தாங்க. ராஜசேகர் ஐயா புறப்படும் போது ஐயா இருங்கய்யா எங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு போங்கன்னு. ஏன்னா இவங்க குருநாதர் அவர் பெரிய குருநாதர். அவர் இவர் எவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துருந்து தர்மம் நீதி நியாயம்னு சொல்லி வளர்த்துருந்தா மட்டுமே தான் நாம் இந்த கிளாஸில் சேர்ந்து படிக்க முடியும். அதாவது ஒரு விஷயம் நானும் பல விதத்தில் அலட்சி பார்க்குறேன். ஒன்றில் ஒரு கிளாஸ் போடுறாங்க 3200 ரூபா 6400 ரூபா ஒரு கிளாஸ். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு 1 மணி நேரம் சொல்லித்தராங்க. இது சொல்லித்தரத்துக்கு உண்டான காசு பார்த்தா பீஸு வாங்குறாங்க, அது வாங்குறது எல்லாம் விளம்பரம் நிறைய வருது. ஆனால் உண்மையிலேயே இந்த மவராசிக்கு பெற்ற புண்ணியம் நமக்கு. நான் உண்மையிலேயே கிராமத்துலேருந்து வரவேன். எனக்கு இந்த ஆன்லைன் வந்ததுனால தான் இப்போ நான் ஜோதிடத்தை கற்றுக்கிறேன். இந்த ராஜநிலைக்குள்ளே வந்ததுனால தான் எனக்கு வரேன். இது இயற்கை கொடுத்த எனக்கு வரமான்னு நான் நினைக்கிறேன். ஐயா என்ன தூங்குவார் என்ன எழுந்திருப்பான்னு நமக்கு தெரியல. 4:30 மணிக்கு நான் 4:33 அலாரம் வைப்பேன். ஆனால் ஐயா 4:30 மணிக்கே கூகுள் மீட் 4:05-10க்குன்னு போட்டுருவார். சரி ரைட்டு. அப்போ பறக்கம் போய் கழுவி தண்ணிக்கு நீ ஊற்றிட்டாலும் ரெடியாக உட்காந்தோம்னா அது 2 நிமிஷம் ஆயிரம் வந்தோம்னா சரி ஐயா வர்றது லேட் ஆகிச்சு இல்லை ஐயா வணக்கம் அப்படின்னா போதும். வணக்கம் ஐயா அப்படிம்பார். அந்த டேபிள் எங்கே உட்காந்துருப்பார் தெரியல. அவர் குடும்ப நிலையே அவருடைய மனைவி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அதிசயம். ஏன்னா நாமளும் வாழ்கிறோம். குடும்பத்தோடு வாழும்போது நம்ம மனைவி அப்போ தூக்கிட்டு இருக்கோம். என்னையா உனக்கு பொழப்பெல்லாம் இன்னாத்தில் இருந்துச்சுக்கிட்டா அப்படிமேட்டு. சரி ரைட்டு. அது முடியுதா? சாயந்தரம் 6 மணிக்கு 5:45 டைம் அடிக்கும் கூகுள் மீட் 6:40. அப்படி தலை பிச்சுக்கும். கலந்துக்கலாமா வேண்டாமா? அதாவது இதில் சொல்கிறது பெருமை கேளுங்க. கலந்துக்கலாம் வேணாமா ஒன்றா சரி நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம். ஏன்னா தெரியாத விஷயம். எதுக்கு நாம் ஜோதிடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? நாம் பணம் காசு சம்பாதிப்போம் பிடிப்போங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை. நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, இதுக்கு தான் உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் 6:40 6:42 மறுபடியும் அதாவது முடிச்சுட்டு உக்காந்தோம்னா 8 மணி ஆகும். ஏன்னா எங்கள் ஆளுங்க கேள்வி கேட்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ங்க வரிசையாக தொடர்ந்து 8:35 கூட ஆயிரும். அதுக்கு மேலே அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் 4:30 மணிக்கு கூகுள் மீட் போகணும். இது ஒரே ஒரு நாள் தான் லீவ். பணம் கட்டி படிக்க வைக்கிறவங்க கூட ஒரு நாள் தான் கிளாஸ் வைக்கிறான். ஆனால் ஐயா நம்ம நாடி ஐயா தினசரி சரி இது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல. திடீர்னு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஐயா பெட்டில் படுத்துருக்க மாரி அதை போட்ட உடனே எங்களுக்கு உண்மையில் ஆடி போச்சு. 5 வருஷம் சேர்த்து போச்சு. உன்னை பார்த்துட்டு எல்லாம் சேட் பண்ணிட்டு உடனே பார்த்துட்டு போதா உன்னை ராஜசேகர் ஐயா நீ யாரும் வர வேண்டாம் அப்படின்னு. அதாவது என்னென்னா நம்மளுடைய தாய் தந்தையருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட எந்த நிலை நமக்கு உருவாகுமோ அதை விட மோசமாக இவருடைய ஃபோட்டோ பார்த்தோன்னா அப்படி கண்களுக்கு போய்டும். அந்த பற்றுதல் எவ்வளவோ நமக்கு பழகிருப்பார். இப்போ முதல்ல நான் வரேன் இன்னும் சின்ன விஷயத்துக்கு வரேன். இப்போது எனக்கு இதுமாரி மேடை பேச்சு இதெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட்டில் ஐயா சொன்னார் நான் கிராமத்துலேருந்து வந்தவன் வெளிப்படையாக தான் பேசி ஒன்றும் மொழிமறைவு இருக்கார். ராஜநிலையில் படிச்சுட்டு மாநாடு நடக்குது. அதில் கலந்துக்கங்க. நான் என்ன பண்ணேன் ஒரு பயம் உணர்வு. ஐயா நம்ம இதில் கலந்துக்க முடியுமான்னு தெரியல, எதுக்கு ட்ரைனிங் கொடுங்க ஏன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு தினசரி ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறார். இது பலன் சொல்லுங்கள். அப்புறம் நேரடியாக வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். ஐயா ஃபோன் நம்பர் போட்டார்.
ஜோசிகாரராக இருந்தாலும் ஈஸியாக பேசிடுவாங்க. நமக்கு பழக்கம் இல்லை. இந்த நம்பர் அடித்து அந்த பக்கம் திருநெல்வேலிக்காரர், ஹலோ ஏங்க அவர் யாருன்னு தெரியாது, மூஞ்சி தெரியாது. அந்த நம்பருடைய பலம் இவருடைய பலம். அவர் சொல்லுவார், ஐயா நீ தான் பெரிய ஆள் நினச்சிக்க, மற்றவங்களாம் பலமில்லை நினச்சிக்கிட்டு தைரியமாக பேசு. அது பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணி இவர்கிட்ட அனுப்பணும். அது மறுபடியும் அவர் திருத்துவார். நானும் வெளிப்படையாக கள்ளங்கப்படம் இல்லாமல் கிராமத்து பணியில் பேசினா அதுக்கப்புறம் 2 டோஸ் விடுவார். இதெல்லாம் ஒன்று யார் பேசணும், என்ன பேச சொல்லணும்னா அது மட்டும் தான் பேசணும். அதாவது ஒரு பையனை தான் பெற்ற பையனை எப்படி வந்து சிறுகு நம்ம ஒவ்வொருத்தரும் பேஸ் பண்ணி அவன் ஒழுங்கு பண்ணி அவன் வடிவமைச்சு கொண்டு வந்து வெளியில் கொண்டு வரமோ அந்தமாரி நாடு சரவண ஐயா மிக அற்புதமான ட்ரைனிங். வேறு நாங்களும் ஒன்றும் ஜெயிக்கலை, நாங்கள் ஜெயிச்சா நாடியே தான் ஜெயிச்ச மாதிரி. இப்போ ஜோதிடத்து வரைக்கும் வந்திருக்கோம். அங்கே போனால் எங்கள் இதில் படித்தோம். ஜோதிடத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். நாங்கள் அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும். நாங்கள் எங்கள் ஜோதிடத்தை பார்க்க தான் போயிருக்கிற மொழியை நம்ம கற்றுக்கிட்டு இல்லை. இப்போ போனால் நான் கொஞ்சம் எதிர்வாதி. ஒரு ஜோசிக்கார் போனால் கொடுத்தோன்னா ஏங்க அவர் ராகர் எட்டி பார்க்குறாங்க, கேது அங்கே நிற்கிறாங்க, நாங்கள் போய் ஏன் எங்கே நின்னா எடுக்கணும், ஏன் பிரச்சனை என்ன, இதை தீர்க்க முடியவும் முடியாதான் இப்படி சொல்கிறாள் நாடு. அதாவது செவ்வாய் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ இதுக்குள்ளே இந்த 4 மாதமாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா யோசனை பண்ணும்போது அந்த ஜோசிக்காரருக்கு நம்ம எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்குன்னு நினச்சி என் மனசு ரொம்ப கஷ்டமாக அது உண்மையை சொல்கிறேன். அதே போல் எனது மாமா ஒருத்தர் ஜோசியர் பார்ப்பார். ஐயா சொல்கிறதுல ஒரு விஷயம் சொல்ல நான் வந்துச்சு. இந்த பொருத்தம் பார்க்குறதாட்ட ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. திருமண பொருத்தம் பார்க்குறது அவர் என்னென்னா வெளியூர்காரனுக்கு நம்ம வந்து பொருத்தமாக கொடுத்தோமா எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படியும் சண்டை போட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உள்ளூர்காரனுக்கு தெரிஞ்சவனுக்கு பார்த்து கொடுத்தோம்னா என்ன நடக்குது எனக்கு தெரியும். நானும் என் மாமா வண்டியில் போயிட்டுருக்குறோம். பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். பொண்ணு நடு ரோட்டில் நிறுத்தி சட்டை பிடிச்சிக்கிது அம்மா. ஏண்டா எப்பேற்பட்டோட கட்டி கொடுத்துக்கிறேன், எனக்கு குடியாரனை கொடுத்து எவன்டாள் வருது, ஐயா என்னால் கை காலம் நடுக்குது. ஜோசிகாரோடைய நிலையை நம்ம இப்போ ஜோசிகர் ஆகும்போது நமக்கு தெரியுது. அப்படி மாமா என்ன மாமா நீ சும்மா நீ அப்படிங்கிறாரு. அவர் பேர் கையார் குப்புசாமி, நல்ல ஒரு ஜோசியர் எங்கள் ஏரியாவில். அப்புறம் சரின்னு பேசிட்டு இல்லைம்மா சரியா பெருமை. ஆனால் போனதுக்கப்புறம் கேட்குறேன், ஏமாம்மா என்னம்மா ஆச்சுன்னு, பேசாமறா கொஞ்சம் டைம் சரியில்லை ஒரு 6 மணி. ஆனால் இன்றைக்கி பார்க்குறேங்க 2ம் மிகப்பெரிய கப்புள்ஸ், நெருங்கின கப்புள்ஸ், 2 குழந்தைங்க, வீடு வண்டி வாகனம் எல்லாம் போட்டு நல்லா திவ்யமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி கைப்பிடி சட்டை பிடிச்சி எழுத்த போது நம்ம நினச்சோம்னா இன்றைக்கி நம்ம கஷ்டமாகுது. ஆனால் ஜோசிகர் அவ்வளோ வந்து பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஜோசியர்னு சொல்லி ஐயா சொல்லிட்டார் வந்தாலும் நம்ம இன்னும் ஆழ படிக்கணும். அதே போல் நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து இது மட்டும் கிடையாது. நம்ம எப்படி பாடம் நடத்துகிறாரு, சினிமா கதை அதிகமாக உள்ளவர் நமக்கு புரியறதுக்கு வாசம். அப்புறம் நாமளே கொட்டிக்கணும். ஏங்க 54 வயசு 55 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது. நமக்கு மண்டையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வயசு ஒரு 22 23 கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், புரியும் நமக்கு. அப்போ தான் பார்த்துட்டு சரி அப்படின்னா அதை இந்த வெற்றி சரவண அம்மா தான் அதிகமாக கொண்டு வாங்கியிருக்கு. அந்த அம்மா இன்னைக்கு வரும்னு பார்த்தா வரல. அது கள்ளங்கப்பட்ட மட்டும் மடிச்சு அவன் அது சொன்னோட கையை மடக்கி சவுண்டு வருதான்னு பார்த்து சொல்லு. எங்கள் 55 வயசுங்களுக்கு எங்கப்பட்ட அற்புதமான வாத்தியார் எங்களுக்கு வாசிக்க. அதே போல் வந்து பல ரகசியங்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் அதுக்கேமா அடுத்தவருடைய நிலைகள்லாம் நம்ம போகணுங்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக இந்த மாரி ஒரு ஜோதிட கலையை கற்றுத்தரக்கூடிய ஒரே சக்தி நம்முடைய நாடு சரணாலயம். இது அவருடைய பிறப்புக்கும் சரி, அவருடைய தாய் தந்தையர் பிறப்புக்கும் நன்றி தெரிவிக்கணும். நம்ம முதல்ல இந்த மாரி ஒரு கூட்டமைப்பு வந்ததுக்கு நமக்கு பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இப்போ அவர் பேர் வச்சுக்கிது பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி பேர் வச்சுக்கிறார். இப்போ நாங்கள் ஐயாவிட்ட கேட்குறது தான், சும்மா வந்துட்டு கொஞ்சமால நடக்க வச்சுட்டு விட்டு ஓடிடாதீங்க, இதைத்தான் சொல்ல வரோம். நாங்கள் தப்பு பண்ணுவோம், மாணவர்கள் அடிங்க பிடிங்க திட்டுங்க, அதை பற்றி நோ ப்ராப்ளம். ஆனால் இனி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே ஜோசியர் அப்படின்னு போயிட்டு ஒரு மாநாடோ இதை நடந்தால் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய ஜோதிடர் குருநாதர் திரு நாடி சரவணர் எல்லாருமே சொல்லுவோம். அந்த பேர் கிடையாத அளவுக்கு நீங்கள் எங்களை காப்பாற்றி பண்ணும்.
தப்பா சொல்லிவிட்டோமோ உங்களுக்கு கிட்ட. அதனால எங்க பேரை காப்பாற்றுறது உங்க பொறுப்பு. நீங்க என்ன வேணா ட்ரைனிங் கொடுங்க. எப்படி இந்த மாதிரி அவ்வளோ பேரும் ட்ரைனிங் கொடுங்க. நாங்கள் சங்கமும் உழைக்கிறோம், உங்க கூட வரோம். அதே போல் இன்னொரு விஷயம் நான் மறந்து போய் சொல்லணும். அதாவது திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ரிசல்ட் போட்டிருந்தார். அன்றைக்கி ஒரு 17 வகையான ஒரு புது விதமான டெக்னிக் சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணேன், உண்மையிலே வந்து குடும்ப சிக்கல் சூழ்நிலை எல்லாமே நெருக்கடியான சூழ்நிலை. பணம் வந்து இது காசு போட்டு தான் கண்டிப்பாக நான் படிக்க மாட்டேன். இது உண்மையை சொல்லிக் கொடு. இலவசம்ங்கிறதுனால தான் அந்த இது போடுறதுனால தான் உள்ளே வந்தேன். அதனால தான் சொல்கிறது, யாருக்கு என்ன கிடைக்குமோ இறைவன் மூலமாக நான் குருடி குருநாதர் சொன்னார், ஐயாவும் சொல்கிறார், என்ன கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்குங்கிறது போட்டிருந்தார். ஃபஸ்ட்டில் என்னன்னு சொல்லி போட்டிருந்தார் ஐயா. இருங்கம்மா, அது ஒரே சொல்லிப்பாரு. இவர் என்ன பண்ணார், வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், இது வகுப்பு சிறப்பான வகுப்பு, அனைவரும் படிங்க, கட்டணத்தை பற்றி கவலை இல்லைன்றார். அப்படியே அங்காந்துட்டு ஐயா நீங்கள் நல்லா குடும்பத்தோட சுபிச்சமான ஆளாக மனசார வாழ்த்தணும். ஏன்னா நம்மக்கிட்ட பொருள் இல்லை, இறைவன் அருள் கொடுக்குறான், அது ஒவ்வொருத்தர் மூலியமா வருது. அதுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். எப்பயுமே நன்றி சொல்ல அதிகமாக பழகும். நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஒரு மனைவி சாப்பாடு நல்லா இருந்தால் கூட நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விஷயங்களும் நன்றி சொல்ல போனோம்னா நம்ம மனசில் தனிப்பட்ட நிம்மதி வரும். இவர் போட்டோன்னா ஆகா அப்படின்னு சரி ஆகிட்டு அன்றைக்கி நாள் ஆரம்பிச்சிது. 10:30 மணிக்கு ஆரம்பித்தார். இடையில ஒன்று வந்துச்சு, இதில் விருப்பப்பட்டையும் பணம் அனுப்பலான்னு. படிக்கிறதா வேணாமா ஐயா, நம்ம கெப்பாசிட்டி அதாவது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, ஜீவனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் சூழ்நிலைக்கு இன்றைக்கி முடியல. ஆனால் பிற்காலத்தில் நிறைய செய்வோம். அது அடுத்த சமாச்சாரம் இன்றைக்கி கதைக்கு. அப்புறம் பார்த்து என்ன பண்ணி சரி படிச்சுட்டே இருந்தேன். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4200 ரேட்டுக்கு போடுவாங்க, 5000 ரேட்டு போடுவாங்க. எப்பயுமே ஒரே ஒரு வெத்தலை பிரச்சனைனா அதுக்கு ஒரு காசு, அதுக்கு இதுக்கு நிறைய மாற்றி மாற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது, அந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்க. ஆனால் ஐயா 17 வகையான விஷயத்துக்கு சொன்னார். சொல்லும்போது நல்லா முடிச்சுட்டு நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா என் மனசுக்கு சங்கடம். அங்கே பேட்டியில் பணம் தான் போடுறதுங்க இல்லையே. சரி, நான் கடவுள்கிட்ட நன்றி தெரிவிச்சிட்டேன். இதுமாரி தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து அவங்க மேன்மேலும் வரணும், பெருகணும், பணமே எதிர்பார்க்காம. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம குலத்துக்கு கூட போனால் ஒரு கப்பரம் பற்றி ஒரு விளக்கு பொறுத்த வேண்டியதாக இருக்குது. ஏங்க நம்ம ஷூட் வந்து செல்ஃபோன் கூகுள் மீட்டில் போட்டு பாடம் படிக்கணும் சாதனைப்பட்ட வேலையா? இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய சமாச்சாரம். அதே போல் நாடியா பல நேரத்தில் கோபப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அவர் கூட வந்து 2 வருஷமாக பயணம் பண்ணுறோம். ஒரு ஃப்ரெண்ட்லி மாரி பழகிறதும் விஷயங்களை சொல்லி தரதில் மிகப்பெரிய வல்லவர். இந்த ராஜநிலையை கூட இவரை வச்சு தான் இயங்குது. அந்தளவுக்கு சிறப்பான பிளானிங் போடுறது. நமக்கே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரியாமல் ஒரு குடும்பம் நடத்துறதுன்னு எப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஐயா சொல்லுவார், நீ முதல்ல பொண்டாடி மதிச்சின்னா பொண்டாடி கரெக்டாக சோறாகி போடும், நீ அவளை மதிக்கணும் அவங்க வந்து ஆகி போடும். சோத்தை வந்து போட்டோம்னா பரவாயில்ல, சரி உப்பே இல்லைன்னா கூட சூப்பராகுன்னு சொன்னோம்னா பொண்டாடி தின்னு பார்த்து என்ன சொல்லுவாங்க, இல்லைடா உப்பு திற போடுதுன்னு சொல்கிறானே, இனிமேல் சரியாகுன்னு சொல்லுவோம். குடும்ப விஷயங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து காமெடி தாமஸ் ஐயா எங்கேயுமே இந்தமாரி வந்து ஒரு வகுப்பு இலவச வகுப்புன்னு பார்வைக்கு இதுக்காக அவருடைய உழைப்பு உடல்நிலை சரியில்லாமல் போனது. நாங்கள் அதே போல் இருமிட்டு இருந்தார், ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே இருமிட்டு இருந்தார். நம்ம சொன்னோம், ஐயா இருமலாக இருப்பார், ஒரு 2 3 நாள் கிளாஸ் வேணாம், ஒரு வாரத்துக்கு வேணாமையான. அப்போ நான் ராஜசேகர் ஐயாவை போய் நேரில் பார்த்தேன். ஐயா நம்ம நாடி ஐயா வந்து ரொம்ப எனக்கு என்னமோ கஷ்டமாகுது, ஒரு பாடம் நடத்துகிறாருன்னு அவர் சொன்னார். இவர்கிட்ட சொல்லாத தெரியல, 3 மாதம் டாக்டர் வந்து ஓய்வு எடுக்க சொன்னார். 3 மாதம் கம்பல்சரி ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் ஐயா கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு தைரியத்தில் நம்பிக்கை பாடம் எடுத்துறாரு, அவர் ஆயுசு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டார். இந்த ஒரு 3-4 மாதத்தில் எங்களுக்காக வேறு எந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லைங்க, பயங்கரமான சிரமம். நாங்கள் ஒன்றும் காசு எதுவும் கொடுக்கல. கடவுள் எங்களுக்கு, அதாவது உங்கள் பெற்றவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் காலில் எல்லோரும் நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பிள்ளை பெற்றிருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், இந்த பசங்களெல்லாம் நாங்கள் ஒரு 16 பேர் 22 பேர் இருக்கிறோம், கொஞ்சம் கடைசி வரலாம் கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுவோம்னு சொல்லிவிடுங்க. உனக்கு என்ன தெரியுது சொல்லுங்க. ஏதாங்கள ஒரு 10 பேர் 15 பேர் மீதி வந்தால் கூட பரவாயில்ல. நாங்கள் இதேமாரி நாங்கள் ஒரு 3,000 பேருக்கு ஃப்ரீயாகவும் சொல்லித்தரோம். அது உறுதி சத்தியமான விஷயம்.
அதனால் நான் அதிகமாக பேசின்னு நினைக்கிறேன். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய குலமும் ஐயா நாடி சேரவன் ஐயா அவர்களும் நீண்ட தீர்க்க ஆயுளோடு அருளோடு வந்து எங்களை எல்லாத்தையும் பேணி காத்து வழிநடத்தி எல்லா புகழும் எல்லாரும் பெற வேண்டும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக இருக்குங்க.